அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர் வந்து ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி படிக்கிற நண்பர்கள் வந்து அழகு 9 இருக்கு இல்லையா? நாட்டுப்புறவியல். இந்த சிலபஸை பாருங்க. பாடல்கள், கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள் அப்படின்னு நாட்டுப்புறவியல் யூனிட் இருக்குது. இந்த பிஜிடிஆர்பியில் இருக்கிற நாட்டுப்புறவியல் யூனிட் வந்து யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் சிலபஸ் யூனிட் 8 அண்ட் 9ல 9வது யூனிட்ல ஒரு சின்ன கூறு தான் வந்து பிஜிடிஆர்பியோட அழகு 9. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டு 2025ல் இந்த 2 யூனிட்ல இருந்தும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள். ஸோ இது சின்ன யூனிட்டாக இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். இதில் ஒரு சின்ன பகுதியாக தான் இந்த நாட்டுப்புறவியல் இருக்குங்கிறனால பிஜிடிஆர்பி நண்பர்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், இது பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து இது வந்து உங்களோட யூனிட்டை விட ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறனால நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பிஜிடிஆர்பி பற்றி தான் அடுத்த வீடியோ போட போகிறேன். ஆனால் நெட் ஜேஆர்எஃப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நடந்து முடிஞ்ச டிஎன் செட் எக்ஸாமில் 14 கேள்விகள் வந்து தமிழக வரலாறும் பண்பாடும்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 10 கேள்விகள் வந்து இந்த புக்கில் இருந்தே வந்திருக்குது. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு டைரெக்டாக போயிடலாம். பார்த்தீங்கன்னா, தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் நூலில் கே பிள்ளை சோழர் கால வரலாற்றை எவ்வாறு தொடங்குகிறார் என்பதை நிரல்படுத்துக. இப்போ வந்து கே பிள்ளை புத்தகத்தில் பக்க எண் 249ல் நான் வச்சிருக்கிறது ஒரு பழைய நூல். அதில் இருக்கிற பக்கத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் புது நூல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டைட்டிலை பார்த்துக்குங்க. சோழ பேரரசின் தோற்றம் அப்படிங்கிறதுல விஜயாலய சோழன் தஞ்சையை கைப்பற்றி தன் வெற்றியின் சின்னமாக நிசும்பசூதினி என்ற கோயிலை எழுப்பினார். இவ்வெற்றிக்கு முன்பு தஞ்சை பகுதி முழுவதும் முத்தரையரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. முத்தரையர்கள் செந்தலை அல்லது நியமம் என்ற இடத்திலிருந்து தஞ்சையை ஆண்டு வந்தனர் அப்படிங்கிறது. இதுதான் வந்து சோழ பேரரசின் தோற்றத்தை வரலாற்று தொடக்கத்துல இப்படிதான் வந்து கே பிள்ளை எழுதியிருக்கிறார். விஜயாலய சோழன் தஞ்சையை கைப்பற்றினான் அப்படிங்கிறது டி தான் ஃபர்ஸ்ட். இப்போ இங்கே டி ஆப்ஷனில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதில் சரியான ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் மிச்சத்தையும் நிரல்படுத்திடுவோம். விஜயாலய சோழன் தஞ்சையை கைப்பற்றினான் என்பது 1, நிசும்பசூதினி கோயிலை எழுப்பினான் அப்படிங்கிறது 2, அடுத்து வந்து முத்தரையர்கள் ஆட்சி செய்தனர் என்பது 3, அவர்கள் தஞ்சையை ஆண்டு வந்தனர் செந்தலை அல்லது நியமம்ங்கிறதுல இருந்து தஞ்சையை ஆண்டு வந்தனர் என்பது 4. எனவே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோப்பெருஞ்சிங்கன் தென்னார்காடு மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து அரசாண்டான். கூற்று 2, தெற்கில் தஞ்சாவூர் மாவட்டம் முதல் வடக்கே கோதாவரி மாவட்டம் வரையில் இவனுடைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இதில் கூற்று சரியா தப்பான்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம கே பிள்ளை புத்தகத்தில் 302வது பக்கத்தில் இருக்குது. நான் வந்து இந்த புக்கையும் வந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிடுறேன். கோப்பெருஞ்சிங்கன் அப்படின்னு சோழர்கள் வரலாற்றில் அது வருது. கோப்பெருஞ்சிங்கன்கிற அரசன் வந்து கோப்பெருஞ்சிங்கன் தென்னார்காடு மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து அரசாண்டான். தெற்கிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் முதல் வடக்கே கோதாவரி மாவட்டம் வரையில் இவனுடைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த வரியை அப்படியே தூக்கி இங்கே கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்குறாங்க. ஆக இது ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கிறது சரின்னு தெரிய வருது. ஆக ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில். பட்டியல் 1 பட்டியல் 2 இதை வந்து பொருத்தணும். ஒரு பக்கம் செப்பேடுகள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு பக்கம் இந்த கேள்விக்கான பதில் கே பிள்ளையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே மைதவோலு செப்பேடுகள். மைதவொலு ஈரகதகள்ளி என்னும் ஊர்களில் கிடைத்துள்ள சிவஸ்கந்தவர்மனின் பிராகிருத மொழி செப்பேடுகளில் அப்படின்னு இருக்கு. இதற்கு சான்றுகள் காணப்படுகின்றன. அப்போ மைதவொலு செப்பேடு வந்து சிவஸ்கந்தவர்மனுடையது. அப்போ 1க்கு சி. இங்க வந்து 2 இடத்துல வந்து 1க்கு சின்னு இருக்கு. அடுத்ததா எனவே அடுத்த இதை பார்க்க போறோம். கூரம் செப்பேடுகள். இங்க இங்க பாத்தீங்கன்னா கூரம் செப்பேடுகள் வந்து முதலாம் பரமேஸ்வரவர்மன் அப்படின்னு இருக்கு. ஆகையினால கூரம் செப்பேடுகள் வந்து செகண்டுக்கு டி இங்க பி இருக்கிறனால இதுதான் வந்து சரியான பதில். மீதி இருக்கிற 2 பதில்களையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். இதுல வந்து காசக்குடி செப்பேடுகள் வந்து 2ஆம் நந்திவர்மன் அப்படின்னு இருக்கு. 199வது பக்கம். அடுத்து இந்த
வேலூர் பாளையம் பட்டயம் செப்பேடு வந்து 3ஆம் நந்திவர்மனை பத்தி இருக்கு. இந்த தகவல் மட்டும் பல்லவர் வரலாறுன்னு ராசமாணிக்கனார் எழுதின புத்தகத்துல இருக்குது. நீங்க கேட்கலாம், என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி ஓலைச்சுவடியில இருந்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. இந்த நம்ம பல்லவர் வரலாறுங்கிறதும் நம்ம யூஜிசி நெட் டிஎன் செட் சிலபஸ்ல இருக்கிற புக்கு தான். கே பிள்ளை புத்தகங்கிறதும் நம்ம டிஎன் செட் யூஜிசி நெட் சிலபஸ்ல இருக்கிற புத்தகம் தான். சிலபஸ்ல இருக்கிற புத்தகத்துல இருந்து தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனவே வந்து வேலூர் பாளையம் செப்பேடுகள் 3ஆம் நந்திவர்மன், காசக்குடி செப்பேடுகள் 2ஆம் நந்திவர்மன். இந்த 3ஆம் நந்திவர்மன் யாரு அப்படின்னா, இந்த நந்தி கலம்பகம் எழுதுனாங்க இல்லையா, நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அப்படின்னு நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அந்த நந்தி கலம்பகத்துல பாடப்படக்கூடிய மன்னன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் நந்திவர்மன் தான். அடுத்து, முதலாம் ராசராசனின் கல்வெட்டில் இடம்பெற்ற சொற்றொடர்களை வரிசைப்படுத்துக. காந்தலூர் சாலை, கங்கபாடி, களமருந்தருளி, வேங்கை நாடு இப்படின்னு 4 வரிகள் இருக்கிறது. இது கே பிள்ளை புத்தகத்துல பக்க எண் 264ல இருக்குது. காந்தலூர் சாலை, களமருந்தருளி, வேங்கை நாடும் கங்கை பாடியும். இது வந்து ராசராச சோழனின் 29ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. அதுல என்ன இருக்குன்னா, காந்தலூர் சாலை, களமருந்தருளி, வேங்கை நாடும் கங்கை பாடியும். காந்தலூர் சாலை, களமருந்தருளி, வேங்கை நாடும் கங்கபாடியும். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தலூர் சாலை ஒன்று. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான பதில். இதுல கூடுதலா ஒரு தகவலையும் நான் பார்த்தேன். என்னன்னா, ராசராசனின் மெய்கீர்த்திகள் அனைத்திலும் அம்மன்னன் பெயருக்கு முன்பு காந்தலூர் சாலை களமருந்தருளிய என்னும் அடைமொழியை கொண்டே விளங்குகின்றன அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இது வந்து எதிர்வரும் காலங்கள்ல தேர்வுகள்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே வந்து இந்த புத்தகத்தை வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். அடுத்ததாக, தமிழக வரலாற்றில் முதலில் வலங்கை இடங்கை என்னும் பாகுபாட்டினை கொண்டு வந்த ஆட்சி எது? இதுக்கான பதில் கே பிள்ளை புத்தகத்துல 306வது பக்கத்துல இருக்கு. வலங்கை இடங்கை என்னும் பாகுபாடுகளை தமிழகத்து வரலாற்றில் முதலில் சோழரின் ஆட்சியில்தான் காண்கிறோம் என்று இருக்கிறது. ஆகவே இதற்கான பதில் சோழர் ஆட்சி. அடுத்ததாக, கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் என புகார் பண்டகசாலை முற்றங்களை புகழும் நூல் எது? இது வந்துங்க பட்டினப்பாலை தான் இதுக்கான சரியான பதில். ஆனா இப்போ வந்து கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்தாக்கமும் என வரும் பாடலடிகள் எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அதை நம்ம டைரக்டா பட்டினப்பாலைன்னு சொல்லிட்டு இதை வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிற அழகு 1ல வந்து நம்ம வச்சிருக்க முடியும். ஆனா இங்க வந்து இவங்க வந்து பண்டகசாலை முற்றங்களை, புகாரோட பண்டகசாலை முற்றங்களை புகழும் நூல் அப்படின்னு கேட்கறனால இது வந்து தமிழக வரலாறு, தமிழகத்தோட வரலாறுல இந்த புகாரோட பண்டகசாலை இதெல்லாம் பெறுகிறதுனால இது வந்து தமிழக வரலாறு அப்படின்னு 8வது யூனிட்ல நான் வச்சிருக்கேன். ஆனா இதுல மாற்று கருத்து இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான பதில் வந்து எல்லா மயிலை சீனி வெங்கடசாமியில இருந்து எனக்கு கிடைச்சனால நான் போட்டிருக்கிறேன். மயிலை சீனி வெங்கடசாமி எழுதின பண்டைய தமிழகம், வணிகம், நகரங்கள் மற்றும் பண்பாடு அப்படிங்கிற புத்தகத்துல வந்து இதுக்கான தகவல் இருக்கு. இதுல வந்து கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்தாக்கம் இப்படி கொடுத்துருக்காரு இல்லையா. இதுல வந்து இந்த கங்கை வாரி அப்படின்னா என்ன அப்படின்னா, கங்கைக்கு வடக்கே கங்கை ஆற்றங்கரை மேல இருந்த அந்த பாடலிபுத்திரம், பாட்னா அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, பாட்னா, வாரணாசி முதலியான ஊர்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருள்கள். என்ன பொருள்கள்னு சொல்லல, காவிரி பயணம், பாடலிபுத்திரம், பாட்னா, வாரணாசி முதலிய ஊர்களிலிருந்து கொண்டு வந்த பொருள்கள், காவிரியின் பயனால் விளைந்த பொருள்கள். காவிரி ஆறு எந்தெந்த ஊர்ல எல்லாம் பாயுது, தஞ்சை, திருச்சி இந்த ஊர்கள்லாம் பாயுது, அந்த ஊர்கள்ல விளைந்த பொருள்கள். ஈழத்து உணவும், இலங்கையிலிருந்து விளைந்த உணவு. காழகத்து ஆக்கமும், காழகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்மா சொல்றோம் இல்லையா, பர்மா. இப்போ இந்த மாதிரி கங்கை பகுதியில் இருக்கிற உணவு பொருள்கள், காவிரி பக்கம் இருக்க பொருள்கள், அடுத்து ஈழத்து உணவு, காழகத்து ஆக்கம்னு கிட்டத்தட்ட சங்க இலக்கிய காலகட்டத்திலேயே ஏராளமான ஊர்களுக்கு வந்து தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இதுல இருந்தே தெரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு கூடுதல் செய்தி தான்.
இப்போ இதுக்கான பதில் வந்து பட்டினப்பாலை பார்த்தாச்சு. அடுத்ததாக வலங்கை இடங்கை புராணம் என்ற நூற்சுவடியை கண்டுபிடித்தவர் கே பிள்ளை 322ல வலங்கை இடங்கை புராணம் என்னும் நூற்சுவடி ஒன்று மக்கன்சி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதுக்கான சரியான பதில் மக்கன்சி. அடுத்ததாக இந்திரனால் இயற்றப்பட்ட நூலில் விண்ணவர் கோமான் விழுநூல் என்று குறிப்பிடப்படுவது. இப்போ கே பிள்ளை புத்தகத்தை நாம் பார்க்குறோம். இந்திரனால் செய்யப்பட்ட நூலினை விண்ணவர் கோமான் விழுநூல் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. எனவே சிலப்பதிகாரம் தான் சரி அப்படின்னு நம்ம கருதலாம். ஆனால் இந்த கேள்வியில் வந்து ஒரு சின்ன ஒரு எழுத்துப்பிழை, அதை ஒரு வார்த்தை பிழையானதுனால வாழ்க்கையே பிழையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஒரு சின்ன பிழை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்திரனால் செய்யப்பட்ட நூலினை விண்ணவர் கோமான் விழுநூல் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரத்தில் இந்த நூல் பற்றிய செய்தி இருக்குது. ஆனால் வினா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்திரனால் எழுதப்பட்ட நூலில் விண்ணவர் கோமான் விழுநூல் என்று குறிப்பிடப்படுவது சிலப்பதிகாரம். அதாவது இந்திரன் ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு, அந்த புக்கில் சிலப்பதிகாரத்தை பற்றின தகவல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொருள்படும் வகையில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சிலப்பதிகாரம்ங்கிற நூலில் இந்திரன் ஒரு புத்தகம் எழுதியிருப்பான். அது வந்து அது புனைவு தான் இல்லையா? இந்திரன் எழுதிய நூல் பேர் வந்து விண்ணவர் கோமான் விழுநூல். நூல் பெயர் கிடையாது. அந்த நூலை விண்ணவர் கோமான் விழுநூல்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. சிலப்பதிகாரத்தை பத்தி விண்ணவர் கோமான் விழுநூல் சொல்லல. சிலப்பதிகாரம் தான் விண்ணவர் கோமான் விழுநூல்ங்கிற நூலே சொல்லுது. அப்ப கேள்வி எப்படி அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னா, இந்திரனால் இயற்றப்பட்ட நூல் விண்ணவர் கோமான் விழுநூல் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். இந்திரனால் இயற்றப்பட்ட நூல் அல்லது நூலினை, இந்திரனால் இயற்றப்பட்ட நூலினை விண்ணவர் கோமான் விழுநூல் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து இது கேள்வி சரியான பதில். ஆனா வந்து இப்போ கொஞ்சம் வாக்கிய பிழைனால அப்படியே ஒட்டுமொத்தமா பொருள் மாறுது. ஆனா இதுக்கான நீங்க வந்து இதுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இது சேலஞ்ச் பண்றதுக்கு டைம் அவங்க கொடுத்துருந்தப்போ நம்ம இந்த சேனலே தொடங்கல. அதனால இப்பதான் நம்ம இதை பார்த்தோம். அதனால ஒருவேளை அவங்க ஃபைனல் ஆன்சருக்கு இன்னும் வரல. அதுல வந்து அவங்க பார்த்து இதை கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுக்குறாங்களா? இது சின்ன பிழை தான். இந்த சின்ன பிழைனால பொருள் பிழை ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அதை வந்து அவங்க கவனத்துல இனி வரும் காலங்களில் டிஎன் செட் வந்து சற்று கவனத்துடன் வந்து இதை செயல்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக காவிரி பூம்பட்டினத்தின் மற்றொரு பெயர். இதுக்கான பதில் வந்து காகந்திங்க. இது வந்து மணிமேகலை புத்தகம் இருக்கு இல்லையா? மணிமேகலையில வர ஒரு கிளை கதை தான் வந்து காகந்திய பத்தின கதை வருது அதுல. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து கே பிள்ளை புத்தகத்தை மையமிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறனால இந்த மணிமேகலையில இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து நம்ம போடல. ஆனா இது தொடர்பா தேடும்போது கிழக்கு டுடேங்கிற பத்திரிகையில ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரைக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் படிங்க. உங்கள் ஆய்வுக்கு பயன்படும், உங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படும். அடுத்து மண்டகப்பட்டு கல்வெட்டு செய்திகளை வரிசைப்படுத்துக. அத்ரும மலோகம் திருபேன பிரமே ஏதத் அனிஷ்டகம் அசுதம் விசித்திர சித்தனே நிர்மாபித. இது வந்து முதலாம் மகேந்திரவர்மன் எழுதின கல்வெட்டான். இது வந்து பிராகிருத மொழியில இருக்குது. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டோட பொருளை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை படித்து இதுக்கேற்ற மாதிரி பிரித்து நம்ம வச்சப்போ எங்கே வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதிலாக இருந்துச்சு. இது வந்து தமிழக வரலாறு கே பிள்ளை எழுதின புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டு செங்கலின்றி மரமின்றி உலோகமின்றி காரையின்றி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய தெய்வங்களுக்கு விசித்திர சித்தன். விசித்திர சித்தன்னா யாரும் இல்லை, இந்த மகேந்திரவர்மனுக்கு இன்னொரு பேர் தான் விசித்திர சித்தன். இக்கோயிலை ஆக்கினான். அதாவது என்னன்னா, இந்த குடைவரை கோயில்கள்லாம் வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? பல்லவர்கள் தான் வந்து குகைகளை கற்களை குடைந்தே கோயில் கண்டுபிடிக்கிறத வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த செங்கல் இல்லாம சிமெண்ட் இல்லாம கோயில் கட்டுற வித்தையை பல்லவர்கள் கண்டுபிடிச்சத அந்த பெருமையை புகழும் வண்ணமா இந்த தகவல் அமைஞ்சிருக்குது. ஆனா இது என்ன, இது நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இது இந்த பாடம் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இந்த புக்கு தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இந்த சிலபஸ்ல மகேந்திரவர்மன் பேரும் கொடுத்துருக்காங்க, மண்டகப்பட்ட பேரும் கொடுத்துருக்காங்க, இந்த தகவலும் கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி கேட்டிருக்கலாம்னா,
மண்டகப்பட்டு கல்வெட்டு யாரை பற்றி, எந்த அரசனை பற்றி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லைனா மகேந்திரவர்மனோட கல்வெட்டு கேட்டிருக்கலாம். ரெண்டுமே இல்லைனா இந்த பொருள் இது என்ன, இந்த கல்வெட்டு கூறும் பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து டைரெக்டாக ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வந்து எடுத்து கேட்டிருக்கிறாங்க. இது சிலபஸில் வருமா அப்படிங்கிறத யாராவது நீங்கள் கமெண்ட்டில் சமஸ்கிருத மொழியில் இருக்கிற இதை வந்து நம்ம படிக்கணுமா, இல்லை வேறு புத்தகத்தில் இதுவும் வந்து இந்த தகவலும் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்து யாராவது சொன்னீங்கன்னா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, கற்றளி என்பதன் பொருள். இது கே பிள்ளை புக்கில் பக்க எண் இங்கே இருக்கு. பாறைகளை குடைந்து கற்றளிகள் அமைத்தது பல்லவ மன்னர்கள் கையாண்ட புதுமைகளில் ஒன்றாகும். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லபுரத்தில் முழு பாறைகளை செதுக்கி கற்கோயில்களை எழுப்பினான். அப்போ கற்றளிகள் அப்படின்னா கற்கோயில்கள். முன்பே சொன்ன மாதிரி கற்றளி அப்படிங்கிறது கற்கோயில்கள். அவங்க வந்து பல்லவர்கள் தான் வந்து முதல்ல இந்த மாதிரி குடைவரை கோயில்கள் அதெல்லாம் வந்து உருவாக்குனாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 வினாக்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் பெரும்பாலான வினாக்கள் வந்து இந்த கே பிள்ளை அவர்கள் எழுதின புத்தகத்துல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. இது போல் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த பகுதியிலிருந்து அந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.